இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆச்சரியமா இருக்கு, இன்னும் தூங்கிட்டு இருக்கா. அநேகமா அதிகமா குடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். எதுவும் சாப்பிட்டுருக்கவும் மாட்டா. சரி, நானே இவளை எழுப்பி விட்டுறேன். வேண்டாம், இவ தூங்குறானா தூங்கட்டும், அவளே எழுந்துருவா. ரிஷி மலிஷ்காவை கல்யாணம் பண்ணிக்க போறா. அவ உன்னதான் லவ் பண்றான். என்ன அந்த ப்ரப்போசல் என்னாச்சு? அதுக்காக தான் நான் உங்களுக்கு கால் பண்ணிருக்கேன். அவங்க நாளைக்கு வரேன்னு சொன்னாங்க லக்ஷ்மிய பாக்கிறதுக்காக. உங்களுக்கு எல்லாம் ஓகேன்னா நாளைக்கே வந்து அவங்கள பார்க்க சொல்றேனே. ஓகே ஓகே, கண்டிப்பா. சுப காரியத்தை தள்ளி போட வேண்டாம். நீங்க அவங்கள வர சொல்லுங்க, நாங்க தயாரா இருக்கோம். அப்படின்னா நான் நாளைக்கு அவங்கள வர சொல்லிடுறேன். சரியா? அப்ப நாளைக்கு நம்ம பார்க்கலாம். யா, ஹோலில நிறைய அவ பேசிட்டால என்ன பத்தி. என்ன கேள்விய கூட அவ கேட்டிருந்தால என்கிட்ட சொன்னான். ஷீ டோல் மீ. எப்படி என்ன சந்தேகப்பட்டா, எப்படி என்கிட்ட கேள்வி கேட்டா, எல்லாத்தையும் சொன்னா. சோ ரிஷி, நீ அவளோட சந்தேகத்தை எடுத்துட்டு வந்து இப்ப ஏன் கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்க? உனக்கு வெக்கமா இல்ல? மலிஷ்கா, உன்கிட்ட நான் நேரா கேள்வி கேட்டா அதுக்கான பதிலையும் நேரா சொல்ல. என்னுடைய பதில் இதுதான் ரிஷி. நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கோ, கவலையே இல்ல. நான் பொய் சொல்றேன்னு நினைச்சா அப்படியே நினைச்சுக்கோ. நான் சதி திட்டம் தீட்டுறேன்னு நினைச்சேன்னா ஆமா அப்படிதான். நான் சதி திட்டம் தீட்டுன. நீ என்னெல்லாம் நினைக்கிறியோ அதெல்லாம் அப்படியே நினைச்சுக்கோ. ஆனா நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. அப்ப இதான் உன்னோட நேரான பதிலா? காட். மலிஷ்கா, என் மேல சத்தியம். அன்னைக்கு நடந்தது அது நிஜமா இல்ல பொய்யா? நீமா ஆக்சுவலி ஹோலி அன்னைக்கு நீலமாட்டி ஒபேராய் ஃபேமிலியோட பணம், மானம், கௌரவம். நீலம் ஒபேராய், உங்களுடைய இந்த பணம், மானம், கௌரவம் எல்லாமே பொய். நீலமாட்டி என்ன சொன்னாலும் உடனே நீங்க அந்த தூபத்துல நெய்ய ஊத்திக்கிட்டே இருக்கீங்க. இந்த தரித்திரம், கெட்ட சகுனம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆமா நீலமாட்டி, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அட கடவுளே, நான் எல்லார்கிட்டயும் இப்படி எல்லாம் பேசிருக்கேனா? நீலமாட்டியையும் கரிஷ்மாத்தையும் நான் இந்த மாதிரி எல்லாம் பேசிருக்கேனா? கடவுளே, நான் எவ்வளவு பெரிய தப்ப பண்ணிட்டேன். அண்ணி, இப்ப என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஏன் இவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க? நீங்க போதையில இருந்தீங்க. அப்படி இருக்கும் போது எல்லாரும் இப்படிதான் பேசுவாங்க. இதுல எந்த தப்பும் இல்ல. நீங்க எதுவும் யோசிக்காதீங்க ப்ளீஸ். ஒண்ணும் ஆகல. அனிமா ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்க அமைதியா இருங்க. நீங்க எந்த தப்பு பண்ணல. இல்ல, நான் பண்ணது பெரிய தப்பு. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்கேன். அவங்கள நான் ரொம்ப கொச்சப்படுத்தி பேசிருக்கேன். அவங்க வயசுல பெரியவங்க, நான் அவங்கள அவமானப்படுத்திருக்கேன். இல்ல இல்ல இல்ல, எல்லாரும் என்ன திட்ட போறாங்க. சொல்ல போனா அடிக்க கூட செய்வாங்க. ரிஷி, லுக் என்ன பாரு. உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு என்ன ஆச்சு? எதுக்காக நீ இவ்ளோ குழப்பத்துல இருக்க? உனக்கு என்ன வேணும் என்கிட்ட சொல்லு. நீ என்னத்த விரும்புறேங்கிறத சொல்லு. உனக்கு நான் தப்பா தெரியறேன்னா தெரியட்டும். நீ என்ன தப்பா தான் பாக்குறேன்னா பாரு. ஏன்னா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நீ ரொம்ப சுயநலவாதியா இருந்து உன்னை பத்தி மட்டும் யோசிக்கணும்னா யோசி. எனக்கு என்ன? எனக்கு உன்னோட மெமரிஸே போதும். தட்ஸ் இனஃப். உன்னோட நினைவுகளோட நான் வாழ்ந்துருவேன். அதே நேரம் என்னால வாழ முடியலன்னா உயிரை விட்டுடுவேன். உனக்கு என்ன பைத்தியமா மலிஷ்கா? எப்பவும் சாகரத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. வாய மூடு. மறுபடியும் இந்த மாதிரி எப்பவும் பேசாத. ரிஷி நீ மலிஷ்காவை கல்யாணம் பண்ணிக்க. நான் என்ன செய்ய? நான் என்ன பண்ண? நீ என்ன சந்தேகப்படுறிய? அதுவும் போயும் இந்த விஷயத்துக்கா? இந்த விஷயத்துல எப்போ ஒரு பொண்ணு போய் சொல்ல மாட்டா ரிஷி. ஒரு பொண்ணு எதுக்காக இவ்ளோ மட்டமா போக போறா? தன்னையே எதுக்காக கீழே இறக்கிக்க போறா சொல்லு. அதோட நீ என்ன சந்தேகப்படுறியா? கொஞ்சம் என்ன பாரு.
நான் இதெல்லாம் பண்ணுவேன்னு உனக்கு தோணுதா? நான் இந்த அளவுக்கு போவேன்னு உனக்கு தோணுதா? நான் இவ்ளோ மட்டமா நடந்துப்பேனா? பேசு. இதுதான் என்னுடைய லெவலா? மலிஷ்கா அப்படி அப்படி எதுவும் இல்லை. ஐம் ரியலி சாரி. நான் சொன்னது தப்பா எடுத்துக்காத. ஐம் ரியலி சாரி. நான் உன்னை ஹர்ட் பண்ண விரும்பல. ஐம் வெரி சாரி. மலிஷ்கா, ஷாலு, எனக்கு அக்காவை நினைச்சா கவலையா இருக்கு. நீலம் ஆண்டி கரிஷ்மா ஆண்டிய பத்தி என்னென்னமோ சொல்லிட்டா. அவங்க அவளை எதுவும் பண்ண மாட்டாங்கல்ல? இல்ல பாணி, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அக்கா போதையில இருந்தா. அவ என்ன பேசினான்னு அவளுக்கே தெரியாது. நீ கவலைப்படாத. அக்காவை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஷாலு, உனக்கு நீலம் ஆண்டி கரிஷ்மா ஆண்டிய பத்தி தெரியும் இல்ல? அவங்க எந்த காரணமும் இல்லாம சும்மா அக்காவை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா எனக்கு உண்மையிலேயே இவ்வளவு நடந்திருக்கு இல்லையா? போதையில அக்காவும் நிறைய பேசி தொலைச்சிட்டா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பாணி, போதும் நிறுத்து. உண்மையை சொல்ல போனா எனக்கும் பயமா இருக்கு. அக்காவை நினைச்சா டென்ஷனா இருக்கு. நீ பயப்படக்கூடாதுங்கிறதுக்காக நான் உனக்கு தைரியத்தை தரேனே தவிர எனக்கும் பயமா தான் இருக்கு. உனக்கும் பயமா இருக்குல்ல? ரிஷிக்கும் மலிஷ்காக்கும் நடுவுல என்ன நடந்திருக்கும்? லக்ஷ்மி விஷயத்துல ரிஷிக்கு ஏதோ சந்தேகம் வந்திருக்கு. இல்ல, குவைட் பாசிபிள். முதல்ல எல்லாத்தையும் சமாளிக்கணும். ப்ளீஸ் காட், ப்ளீஸ் மலிஷ்கா எல்லாத்தையும் சமாளிச்சிடு. இல்லைன்னா இன்னைக்கு நம்ம மொத்த கேமும் ஓவர் ஆயிடும். அகானா, லக்ஷ்மி எங்க? இன்னும் எழுந்திருக்கலையா அவ? இல்ல பாட்டி, அண்ணி எப்போ எழுந்துச்சிட்டாங்க. இதோ இப்ப வந்துருவாங்க. ஆனா என்ன இது? என்ன இது அண்ணி அண்ணின்னு? லக்ஷ்மி எப்பவுமே உனக்கு அண்ணி ஆக மாட்டா, புரிஞ்சுதா? ஆயுஷ்க்கு புரிய வச்சு ஓஞ்சு போயிட்ட. இப்ப நீயுமா? அதோட மாம், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? ஏன் லக்ஷ்மி இன்னும் நீங்க பாராட்டிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. நான் உன்கிட்ட எப்பவாவது கேட்டேனா? ஏன் உன் உடம்புல இவ்வளவு விஷம் ஓடுதுன்னு நான் கேட்டேனா? அப்ப கேட்டுக்கோங்க. உங்களுக்கு தான் தெரியுமே. ஐ ஹேட் லக்ஷ்மி. எனக்கு லக்ஷ்மி பிடிக்காது. ஏன்னா அவ ஒரு திருட்டு பொண்ணு. அவ ஒரு பொய்க்காரி. அதோட தரித்திரம் பிடிச்சவ. இது எல்லாமே உன் மூளையில இருக்கிற குப்பை. மாம், போதும் அடங்கு. சும்மா எதுக்கு ஆர்கியூ பண்ணி எல்லாரோட மூளையும் கெடுத்துட்டு இருக்க? ஓ ரியலி மாம்? லக்ஷ்மி அங்க அவ்வளவு பெரிய டிராமா பண்ணா, இவ்வளவு பெரிய சம்பவம் பண்ணா, ஆனா அது உங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஆனா இப்ப நான் பேசுறேன், அது உங்களுக்கு கெடுதலா இருக்கு. கரிஷ்மா, ஏன் பேச்ச வளர்க்குற? நடந்தது என்னவோ நடந்துருச்சு. அதை விட்டு தள்ளு. பண்ணவ இன்னும் இந்த வீட்ல தானே இருக்கா? இதோ லக்ஷ்மியே வந்துட்டா. லக்ஷ்மி, வா 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 வா. இப்ப நீலம் உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தா.